மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட விருப்ப ஓய்வு ஒப்பந்தத்தின் பின்னணியில் மறைக்கப்பட்ட பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி. இது தொடர்பான ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மாஞ்சோலை அமைந்துள்ளது. சுமார் 75,000 ஏக்கர் பரப்பளவு காடுகளில் 8,000 ஏக்கர் நிலப்பரப்பு பாம்பே ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்திற்கு 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. இந்த குத்தகை காலம் வருகிற 2028ஆம் ஆண்டுடன் முடிவடைய உள்ள நிலையில் இங்கு பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் அனைவரையும் வெளியேற்றும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தொழிலாளர்கள் தாமாக முன்வந்து விருப்ப ஓய்வு பெற்றது போல் தொழிற்சாலை நிர்வாகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கி வருவது நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மேற்கொண்ட கள ஆய்வில் வெளிவந்துள்ளது. நாங்க குடிதண்ணிக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கொண்டு வர 10 நாள் ஆகும். அந்த 10 நாள் நீங்க தண்ணி கஷ்டப்படுவீங்க. கரண்ட்டுக்கு அதே மாதிரி. அடுத்து மருத்துவத்துக்குள்ள யாரும் ஒரு ஆள் லீவ் போட்டுட்டுனா நாங்க வேற ஆள் கொண்டு வந்து போடுறதுக்கு 10 நாள் ஆகும். அந்த 10 நாள் நீங்க நிறைய சிரமம் அனுப்பிங்க. அடுத்து உங்களுக்கு ஆள் ஸ்ட்ரென்த் குறைஞ்சுன்னா கவர்மெண்ட் பஸ் அனுப்பாதுன்னா உங்களுக்கு உணவுப் பொருள் எதுவும் கிடைக்காது. நாங்க கடையெல்லாம் எடுத்துருவோம். கம்பெனி கொடுத்துருக்க கடைகள்லாம் எடுத்துருவோம். உங்களுக்கு உணவுப் பொருள் இல்லாம கஷ்டப்படுவீங்க. அதனால கையெழுத்து போடுறது நல்லது அப்படின்னு கடைசியா இப்படி மிரட்டல் தான் நைஸா சொல்லி முடிச்சிட்டாங்க. அனைத்து தொழிலாளர்களிடமும் ஒன்று சேர்ந்தாற்போல் கையொப்பம் வாங்க முடியாது என்பதால் தனித்தனியாக தொழிலாளர்களை அழைத்தும் மிரட்டி ஒப்பந்தத்தில் கையெழுத்து பெற்றுள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது ஒரு ஆளுக்கு 50,000 ரூபா 70,000 ரூபா அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த காசை வச்சு நாங்கள் கொண்டு போய் ஒரு வீடோ ஒரு மனையோ எங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா எங்கள் பிள்ளைங்கள குறைஞ்ச சம்பளத்தில் தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு ஹஸ்பண்டு கிடையாது. அந்த பணத்தை கொண்டு போய் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை போதுமான செலவுக்கு எங்களுக்கு காணாதது தான். அதுக்கு நாங்கள் இப்போ வர்றவங்ககிட்ட எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் தொழிலாளர்களுக்கு முதலில் 50% பணப்பலன்களும் 45 நாட்கள் கழித்து வீட்டை காலி செய்து கொடுத்தால் மீதமுள்ள பணப்பலன் வழங்குவதாக நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பலருக்கு 25% பணப்பலன் மட்டுமே முதலில் வழங்கப்பட்டுள்ளது என்றும் பலருக்கு முதல் பணமே இன்னும் கிடைக்கவில்லை என்ற உண்மையும் தெரிய வந்துள்ளது. ஓய்வு பெற்ற பணப்பலன்கள் பணி மூப்பின் அடிப்படையில் வழங்காமல் வயது மூப்பு அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. 45 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கே அதிகபட்சமாக 3 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே பணப்பலன் வழங்கப்படுவதாகவும் இந்த பணம் வாங்கிய கடனை கூட அடைக்க போதுமானதாக இல்லை என்று தெரிவிக்கின்றனர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். இப்போ 4 பங்குல ஒரு பங்கு 70,000 கொடுத்துருங்க. 70,000 விஆர்சி கொடுத்துருக்காங்க. மீதி நீங்கள் காலி பண்ணும்போது நாங்கள் தாரோன்னு சொல்லியிருக்காங்க. 82 நவம்பர் 7ஆம் தேதி எனக்கு கல்யாணம். அன்னைக்கு வந்தவ இன்ன வரைக்கும் இங்கே வேலை வைக்க 10 வருஷம் டெம்பரவரியாக பார்த்துருக்கேன். பெர்மனெண்ட் 32 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். இப்போ 15 நாளாக வேலை இல்லாமல் சாப்பாடுகளுக்கு கூட எனக்கு யாரும் இல்லை. சாப்பாடு கூட நான் இல்லாமல் நான் இருக்கேன் எஸ்டேட்டில். வேறு வேலைக்கு போனால் தானே சம்பளம் கிடைக்கும். நான் வேலையே இல்லாமல் இருக்கேன். நான் யார்கிட்ட போய் சாப்பாடு கேட்பேன்? இப்போ இங்கே சாப்பாடு கூட இல்லாமல் தான் நான் இருக்கேன். இந்த பிரச்சனைகள் குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க சென்ற போது அதனை வாங்காமல் தங்களை மிரட்டியதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் தொழிலாளர்கள். குப்பை தொட்டியில் போட்டது அப்போ ஐயா நாங்கள் எங்கள் குறை சொல்லதுக்கு தான் நீங்கள் கலெக்டருக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லுறது நீங்கள் கேட்கலன்னா அப்போ என்னையா கலெக்டர் அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். அந்த பொண்ணு என்ன நாங்கள் பேசணும். உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ தான் ராவடியா, நீ பெரிய இவ்வளோ, உனக்கு என்ன அம்பையில் வீடு வாங்கியிருக்க, நீ வெளியே போவோன்ட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, நீ வெளியே போ அப்படின்ட்டாங்க. உடனே நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் எதுவும் பேசாதம்மா கொஞ்சம் நின்று. உடனே எங்கள்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் எல்லாம் பதில் சொன்னேன். சொல்லி அப்போ நீ இனிமேல் உனக்கு விஆர்எஸ் இல்லாமல் ஆக்கிடுவேன், எஸ்டேட்டில் நீ இருக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லவும் உடனே சொன்னேன் அப்போ நான் நீங்கள் கம்பெனியில் பெட்டி வாங்கிட்டு நீங்கள் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையோடு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். விருப்ப ஓய்வு வழங்கிய ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு தொழிலாளர்களுக்கு வழங்கும் ஊதியம் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் வீட்டை காலி செய்யுமாறு தொழிற்சாலை நிர்வாகம் கெடு விதித்துள்ளதால் மனவேதனையில் இருப்பதாக கூறுகின்றனர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். சுமார் 800க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட தேயிலை தோட்டத்தை தமிழக அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஜூலை 8ஆம் தேதி நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பிற்காகவும் தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைக்காகவும் காத்திருக்கின்றனர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம், ஓட்டுநர் கணேசன் மற்றும் செய்தியாளர் முத்துப்பாண்டியுடன் எம். சுடலைக்குமார், நியூஸ்7 தமிழ், திருநெல்வேலி.